தஞ்சாவூரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது 9 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். தற்போது விசாரணைக்காக அவர் தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் 9 பிரிவுகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணைக்காக அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வரக்கூடிய நிலையில் திமுகவினர் ஆங்காங்கே போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் காவல்துறையோடு தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டு கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு, பொது அமைதியை கெடுத்தல், கலவரத்தை தூண்டுதல், பெண்களின் சுயமரியாதைக்கு களங்கம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் அவர் மீது பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணைக்காக அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நான் திரையில் பார்த்து வருகிறோம். பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அரசியல் ரீதியா இதுல பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுது. நாளை தினம் பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட இருக்கக்கூடிய நிலையில இதில் அவர் பங்கேற்க கூடாது என்ற வகையில இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் கருத்துக்களை முன்வைத்து வராங்க. ஆனா காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை மட்டும்தான் எடுத்திருக்கிறோம், இதில் அரசியல் கிடையாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ராஜேஷ், நீங்கள் சொல்வது போல இதில் 2 விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. ஒன்று, காவல்துறை தரப்பில் எங்களுக்கு புகார் வந்திருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் 9 பிரிவுகளின் கீழ் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். 9 பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில தான் தற்போது கைது செய்திருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் திமுகவினர் மற்றும் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. நாளைய தினம் தமிழ்நாடு பட்ஜெட் கூட இருக்கின்றது. எனவே தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் போது அதில் எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த குரலை நெரிக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான செயலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே நாளைய தினம் பட்ஜெட் கூட இருப்பதனாலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. காரணம், பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சியினுடைய குரல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும். காரணம், ஆளும் கட்சி கொண்டு வரப்படக்கூடிய பல்வேறு திட்டங்கள், அதனை விமர்சனம் செய்வது மற்றும் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் குறித்தெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, கடந்த ஆட்சி காலத்தில் தாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள், கடந்த 5 ஆண்டுகளில் தாங்கள் கொண்டு வந்த அந்த திட்டங்களை சரியாக செயல்படுத்துகிறார்களா அல்லது அந்த திட்டங்களுக்கான நிதியை நிறுத்தி விடுகிறார்களா? உதாரணத்துக்கு நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றது. மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம், பெண் மாணவிகளுக்கான மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், இப்படியான பல திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டங்களை செயல்படுத்துகிறார்களா, அதற்கான நிதியை ஏதாவது குறைக்கிறார்களா என்று பல விஷயங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அது பற்றியெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது என்பதற்காகவும் எங்களது கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் எங்களை வேறு பிரச்சனையில் சிக்க வைப்பதற்கான முயற்சியிலே தாவேகா ஈடுபடுகிறது என்று இவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது திமுகவினர் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தாவேகாவினர் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்கள் கட்சி தலைவரை பற்றி, தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பற்றி அருவருக்கத்தக்க வகையிலே நடிகையுடன் சேர்த்து வைத்து பேசுவது, குறிப்பாக பெண்களை இழிவாக பேசக்கூடிய வகையிலே அருவருப்பான புதுவெளியிலே உச்சரிக்க முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பேசியிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது, இதில் என்ன தவறு இருக்கின்றது என்று தாவேகாவினர் இனிப்பு கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கின்றோம் திரையிலே பல இடங்களிலே அவர்கள் போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தற்போது உதயநிதி கைது என்ற செய்தி கிடைத்தவுடன் அவர்கள் மகிழ்ச்சியிலே கொண்டாட்டத்திலே ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால், எதிர்க்கட்சி தலைவர் என்பதை தாண்டி தங்கள் கட்சி தலைவரை ஆபாசமாக பேசிய, விமர்சனம் செய்த ஒரு நபரை கைது செய்திருக்கிறார்கள். சட்டம் சரியாக செயல்பட்டிருக்கிறது என்பது தாவேகாவினருடைய கருத்தாக இருக்கிறது. தற்போது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே தஞ்சை மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையிலே இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பிரிவு 196 இரு சமூகங்களுக்கு இடையே பகையை அல்லது வெறுப்பை தூண்டுதல், பிரிவு 192 கலவரம் செய்தல் அல்லது பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பேசுதல், பிரிவு 352 பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய நோக்கத்துடன் வேண்டுமென்றே அவமதித்தல் அல்லது அதனை தூண்டக்கூடிய வகையிலே பேசுதல், இந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர பிரிவு 79 பெண்ணின் மரியாதையை இழிவுபடுத்தும் வகையிலான வார்த்தைகளை பயன்படுத்துதல், செய்கை அல்லது
அது மாதிரியான வார்த்தைகளை குறிப்பிட்டு பேசுதல், பெண்களுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் குறைக்கக்கூடிய வகையில், கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே பேசினாலோ ஏதாவது சைகை செய்தாலோ கூட பிரிவு 79 பாயும். எனவே உதயநிதி அவர்கள் மீது பிரிவு 79 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர பிரிவு 296B மத உணர்வுகளை புண்படுத்த அல்லது மத நம்பிக்கையை அவமதிக்கக்கூடிய வகையிலான செயல் என்றும், பிரிவு 61 குற்ற செயலுக்கான உடந்தை மற்றும் சதி ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர பிரிவு 351(2) கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அச்சுறுத்தல் அல்லது மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் மொத்தம் 9 பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு பெண்கள் மீதான தொல்லை தடுப்பு சட்டம் 2002 பிரிவு 4 படி பெண்களை தொல்லை கொடுத்தல் அல்லது பெண்களுக்கு துன்புறுத்தம் ஏற்படக்கூடிய வகையிலே செயல்படுதல் ஆகிய வகையின் கீழும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால், எனவே இந்த வழக்கு என்பது 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கினுடைய அந்த பிணை சம்பந்தப்பட்ட விசாரணை நடைபெற இருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்றத்தில். உதயநிதி அவர்களுக்கு பிணை கிடைக்குமா, அவருக்கு முன்ஜாமீன் கொடுப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து முன்பு பார்த்தோம். முன்ஜாமீன் கொடுக்கப்படவில்லை. தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போது உதயநிதி ஸ்டாலின் சென்னையை கடந்து தஞ்சாவூர் நோக்கி அழைத்து செல்லப்படுகின்றார். நாம் திரையில பார்க்கின்றோம். பல இடங்களில் கூட்டம் கூட்டமாக திமுகவினர் அந்த திருச்சி நெடுஞ்சாலை என்று குறிப்பிடுவோம் அந்த சாலைகளிலே இறங்கி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது எந்த போக்குவரத்தும் செல்ல முடியாதபடி அவர்கள் தொடர்ந்து சாலை போக்குவரத்தை தடை செய்யக்கூடிய வகையிலே திமுக கொடியை கையில் ஏந்தியபடி திமுகவை புகழ்ந்தும் திமுக தலைவர்களை புகழ்ந்தும் தாவேக அரசை இகழ்ந்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தாவேக அரசு அரசியல் பழிவாங்கும் ரீதியிலே இந்த விஷயங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது அப்பட்டமான விதிமீறல், சட்டமீறல். எங்கள் மீது வேண்டுமென்றே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்கள் தலைவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று திமுகவினர் கோஷம் எழுப்பி வருகின்றார்கள். மறுபக்கம் தாவேகாவினர் இனிப்பு வழங்கி கொண்டாட்டங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஷாம்.